அந்த தெருவெல்லாம் கோனார் தெருவாக இருக்கும். இப்படி ஒரு டிசைன், ஒரு ஆர்கிடெக்சர், கிராம அமைப்பு முறை எப்போது தோன்றியது, ஏன் தோன்றியது, யாரால் தோன்றியது? இந்தியா முழுவதும் ஒரே மன்னன் ஆளவில்லை. எப்படி இது ஒரே மாதிரியான கிராம கட்டமைப்பு உருவானது? இந்தியா முழுவதும் ஒரே ராஜ்யம் இருந்ததில்லை. எப்படி இது உருவானது? மனிதர்களுக்கிடையே இப்படி எப்படி வாழிடம் வேறு வேறாக இருக்கிறது, தெரு வேறு வேறாக இருக்கிறது. ஒரு ஊருக்குள்ளே பரியேறி தெரு தனியாக இருக்கிறது, வண்ணான் தெரு தனியாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்வது எப்படி, கலந்து வாழ்வது எப்படி? எல்லோரும் கலந்து வாழக்கூடிய ஒரு கிராமம் உருவாக்க முடியுமா? இதை கனவிலே எண்ணி பார்த்து இதற்கென்று ஒரு திட்டம் கண்டவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலேயே வேறு எந்த தலைவனும் சிந்திக்காத ஒன்று. பெரியாரின் பிள்ளை, அண்ணாவின் தம்பி என்பதனால் அவருக்கு அந்த சிந்தனை ஓட்டம். அவருக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதில்லை. அவர் சேரியில் பிறக்கவில்லை, சேரியில் பிறந்த இழிவு இல்லை, அதனால் எந்த அவமானமும் ஏற்படவில்லை, அதனால் எந்த காயமும் ஏற்படவில்லை.